வணக்கம். ஜோதிடத்தில் ராசியும் லக்னமும் ஒருவரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் முக்கியமான அம்சங்கள் ஆகும். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிரை சுட்டிக்காட்டும், ராசி என்பது உடலை சுட்டிக்காட்டும். நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னமாகும். இது சுமார் 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை மாறுவதால் ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறி வருகின்றன. அதனால் லக்னம் மிகவும் துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனநிலை, செயல்பாடுகள், ஆயுள் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கின்றது. ராசி என்பது பிறக்கும் தருணத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே அந்த நபரின் ராசியாகும். சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் ஒரு ராசியில் இருப்பதால் ஒரே ராசிக்குள் பிறந்தவர்கள் பலராக இருக்கலாம். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள் மற்றும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது. தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த சந்திர ராசியை அடிப்படையாக கொண்டே கூறப்படுகின்றன. ஜோதிட கோணத்தில் லக்னமே ஒருவரின் முழு வாழ்க்கையை நிர்ணயிக்கும் மூலக்கருவி ஆகும். இது அவருடைய ஆளுமை, சிந்தனை, செயல்கள், அதிர்ஷ்டம் போன்ற அனைத்திலும் பிரதான பங்கு வகிக்கிறது. ராசி லக்னத்திற்கு துணையாக செயல்படும். ஒரு நபருக்கு லக்னமும் ராசியும் இரண்டும் வலிமையாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றமாக அமையும். மேலும் லக்ன மற்றும் ராசிக்குரிய அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதையும் ஆராய வேண்டும். ஒரு கிரகம் லக்னத்தின்படி கெடுபலனை தரக்கூடியதாக இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் யோககரமாக இருந்தால் அந்த கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலன்களாகவே மாற வாய்ப்பு உண்டு. அதனால் ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டும் சேர்ந்து பார்க்கப்பட வேண்டும். இப்போது நாம் ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னத்தினருக்கும் உள்ள தனித்துவங்கள் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் முக்கியமான அம்சங்களை பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த பதிவை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வையுங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு புதிய பதிவும் உடனே உங்களுக்கு தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேஷ ராசி மற்றும் துலாம் லக்னம் கொண்டவர்கள் என்பது ஒரு அரிய ஆனால் வலிமை மிக்க ஜோதிட கூட்டணியாக கருதப்படுகிறது. இவர்கள் வாழ்க்கையில் பல பரிமாணங்களிலும் தனித்துவத்துடன் எதிரொலிக்கக்கூடிய ஆளுமையை கொண்டவர்கள். மேஷம் தீவிரமும் ஆற்றலும் நிறைந்த ராசி. துலாம் லக்னம் என்பது சமநிலை, நியாயம், கண்ணியத்துக்கேற்ப செயல்படுவதில் முக்கியத்துவம் கொடுக்கும் லக்னம். இந்த இரண்டின் சேர்க்கை நபருக்கு ஒரு வலுவான உட்பக்க இயக்க சக்தியுடன் வெளிப்புற நுண்ணறிவையும் தருகிறது. இவர்கள் தங்களது வாழ்க்கையை உயர்ந்த நோக்கத்துடன் நடத்த விரும்புவார்கள். சாதாரண வாழ்க்கை அவர்களுக்கு எப்போதும் போதுமானதல்ல. புதிய சிந்தனைகள், புதிய அனுபவங்கள், புதிய வாய்ப்புகள் ஆகியவற்றை தேடிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவர்கள் எப்போதும் நேர்மையும் நீதியும் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு செயல்படுவார்கள். துலாம் லக்னத்தின் தாக்கம் காரணமாக இதிலும் சமநிலை தேடுவார்கள். ஒரு பக்கம் மேஷத்தின் தாக்கம் அவர்களை நெருப்பாக தூண்டி தைரியமாக நேரடியாக செயல்பட வைக்கும். மறுபுறம் துலாம் அவர்களுக்கு அந்த ஆற்றலை சமமாக கட்டுப்படுத்தும் அறிவையும் பொறுமையும் தரும். இவர்கள் எதிலும் நேர்த்தியுடனும் அழகுடனும் செய்ய விரும்புவார்கள். அவர்கள் உடை அணிவகுப்பில் கூட ஒரு தனித்துவம் காணப்படும். சிருஷ்டி, கலை, வடிவமைப்பு போன்ற துறைகளில் ஆர்வம் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம். பேசும் விதம் மென்மையுடனும் ஆனால் வலிமையுடனும் இருக்கும். அவர்களது வார்த்தைகள் நுண்ணிய தாக்கத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் இவர்கள் ஒரு வலுவான தூணாக இருப்பார்கள். உறவுகளில் நேர்மையும் உணர்வுபூர்வமான அணுகுமுறையும் மிக முக்கியம் என்பதில் நம்பிக்கை உள்ளவர்கள். தங்கள் துணைக்கு முழு ஆதரவாக இருப்பார்கள். ஆனால் சில நேரங்களில் தங்கள் சுதந்திரத்தின் மீது அவர்களுக்கிருக்கும் விருப்பம் காரணமாக தனி நேரம் வேண்டுமென நினைப்பார்கள். இது தவிர்க்க முடியாத உண்மை. ஆனால் அவர்கள் அதை சமமாக கையாள கற்றுக்கொள்வார்கள். அவர்கள் குழந்தைகளுடன் நேரத்தை மகிழ்ச்சியாக கழிப்பார்கள். அவர்களது வளர்ச்சியில் ஒரு முக்கிய பங்கு வகிப்பார்கள். தொழில் அல்லது வணிகத்தில் இவர்கள் மிகவும் கூர்மையான நோக்கத்துடன் செயல்படுவார்கள். தலைமை திறன்கள் இயல்பாகவே இருப்பதால் பொறுப்புகளை ஏற்க தயங்க மாட்டார்கள். அவர்கள் ஒரு திட்டத்தை தொடங்கினால்
அதை வெற்றிகரமாக முடிக்கும் வரை விடமாட்டார்கள். துலாம் லக்னம் அவர்களுக்குள் சட்டப்பூர்வமான, நியாயமான மற்றும் ஒழுங்கான செயல்முறைகளை விரும்பும் தன்மையை உருவாக்கும். இதனால் வணிகத்தில் நம்பிக்கைக்குரிய மற்றும் மதிக்கத்தக்க இடத்தை பெறுவார்கள். அவர்கள் எதை தொடங்கினாலும் ஒரு சிறந்த தோற்றம் மற்றும் ஒழுங்கு அவசியம் என்பதையே முதலில் கவனிப்பார்கள். கூட்டாளிகள் மற்றும் ஊழியர்களுடன் நல்லுறவுகளை நிலைநிறுத்துவதில் அதிக கவனம் செலுத்துவார்கள். மேஷத்தின் தாக்கம் காரணமாக எதையும் தைரியமாக தொடங்குவார்கள். ஆனால் துலாம் அவர்களுக்கு அந்த துணிச்சலுக்கு ஒரு நுட்பமான சமநிலையை அளிக்கும். வேலை வாழ்க்கையில் அவர்கள் ஒரு அணியின் தலைவராக அல்லது ஒருவரை ஊக்குவிக்கும் நபராக இருப்பார்கள். அவர்கள் ஊழியர்களின் நலன்கள், பணிச்சூழலின் அமைதி, வேலை நிறைவு நேரம் ஆகியவற்றில் சமநிலையை கொண்டுவர முயற்சிப்பார்கள். அதே நேரத்தில் அவர்கள் கற்றுக்கொள்ள தயாராக இருப்பது, தொழில்நுட்ப வளர்ச்சியை ஏற்றுக்கொள்வது ஆகியவை அவர்களை எந்த துறையிலும் முன்னணியில் வைத்திருக்கும். நிதி விஷயங்களில் இவர்கள் கவனமாக இருப்பார்கள். பணம் சம்பாதிப்பதில் திறமை உள்ளவர்கள். ஆனாலும் பணத்தை திட்டமிட்டு செலவழிக்க வேண்டியது அவசியம் என்பதில் நம்பிக்கை உள்ளவர்கள். துலாம் லக்னத்தின் தாக்கத்தால் அவர்கள் நிதி நிலையை நேர்த்தியாக கையாள்வார்கள். மேஷம் செலவினங்களில் தைரியத்தை கொடுத்தாலும் துலாம் அதை கட்டுப்படுத்தும். முதலீடுகளுக்கு முன் ஆராய்ச்சி செய்வது, தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது, நம்பகமான வருமான வழிகளை உருவாக்குவது ஆகியவற்றில் கவனம் செலுத்துவார்கள். ஆரோக்கியம் என்பது இவர்களுக்கு சிக்கலாக மாறக்கூடிய பகுதி. பொதுவாகவே உடலில் சக்தி இருந்தாலும் மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இது அவர்களது அதிவேக வாழ்க்கை முறையின் விளைவாகும். எனவே ஒவ்வொரு நாளும் ஒரு சீரான நிலையை ஏற்படுத்தும் வகையில் ஆரோக்கிய பழக்கங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். சீரான உணவு, உடற்பயிற்சி, தியானம், யோகா போன்றவை அவர்கள் வாழ்க்கையை சமநிலையாக வைத்திருக்க உதவும். குழந்தைகளை வளர்ப்பதில் அவர்கள் திறமையான வழிகாட்டிகளாக இருப்பார்கள். கட்டுப்பாட்டுடனும் அன்புடனும் பழகுவார்கள். குழந்தைகளுக்கு அறிவும், நியாயமும், சுதந்திர சிந்தனையும் ஒன்றாக கற்றுத்தர முயற்சிப்பார்கள். கல்வியில் முன்னேற அவர்கள் தேவையான ஆதரவு மற்றும் ஊக்கத்தை வழங்குவார்கள். அவர்கள் குழந்தைகளின் உணர்வுகளை மதித்து நடப்பதிலும் கவனம் செலுத்துவார்கள். பயணங்களை மிகவும் விரும்புவார்கள். புதிய இடங்களை பார்க்கும் ஆர்வம் மட்டுமல்லாது, அந்த இடங்களின் கலாச்சாரம், வாழ்க்கை முறை, மக்கள் தொடர்பு ஆகியவற்றை பற்றியும் அறியவே விருப்பமுடன் செயல்படுவார்கள். அவர்கள் பயணங்களை ஓய்வுக்காக மட்டுமல்லாது ஒரு வகையான வாழ்க்கை அனுபவமாகவும் எடுத்துக்கொள்வார்கள். தங்கள் பயணங்களை திட்டமிட்டு பாதுகாப்பாகவும் பயனுள்ளதாகவும் மாற்றுவதில் திறமையுடையவர்கள். முழுமையாக பார்க்கும் பொழுது மேஷம் ராசி மற்றும் துலாம் லக்னம் கொண்ட நபர்கள் தங்களது ஆளுமையின் மூலம் பலரை ஈர்க்கக்கூடிய தன்மையை உடையவர்கள். அவர்கள் செயல்கள் எல்லாமே ஒரு காரணத்துடன் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படுவார்கள். அவர்கள் சவால்களை பயமின்றி எதிர்கொள்வார்கள். ஆனால் அவற்றை சமநிலையுடன் கையாள முயற்சிப்பார்கள். நேர்மை, நியாயம், சுதந்திரம், சுயபரிசோதனை ஆகியவற்றின் சமமாய்வை வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய சிறப்பான ஆளுமைகள் இவர்கள். இவர்களின் வாழ்க்கை வழக்கிலும் எண்ணங்களிலும் ஒரு அழகான சமநிலை, நேர்மை மற்றும் உருப்படி உணர்வு காணப்படும். இது அவர்களை சமூகத்தில் ஒரு மதிக்கத்தக்க நபராக உருவாக்கும். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொதுப்பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.